நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, தான் ஆசையா தான் தம்பி கோசரம் ஷூ வாங்கி தந்தா போயும் அவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்காக நான் வாங்கி தந்த ஷூவை போட மாட்டேன்னு சொல்றேன். இது என்னடா அர்த்தம்? அம்மா சாணத்துல வச்சு பாக்குறேன்னு சொன்னேன், ஆனா நான் கொடுக்குற ஷூவே போட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இல்லக்கா இப்போதைக்கு போட முடியாது, மன்னிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 20 நாளைக்கு என்னால் போட முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு நம்ம அரவிந்த் விஜயும் கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல நம்ம ராஜி வந்து இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, என் தம்பி என்னவே அசிங்கப்படுத்திட்டு போறான். ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து ஐயோ ராஜம்மா நீங்க எவ்வளவு பெரிய ஆளம்மா, உங்களவே இவ்வளவு அசால்ட்டா அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருக்காப்ல, அவ்வளவுதான் உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ராஜம்மா இதுக்கு மேல இங்க எதனா பேசினா உங்களுக்கு தான் அசிங்கம், நான் எதுவும் பேசல ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேத்தி விட்டு சும்மா கரவல நல்லா சொரிஞ்சு விட்டு கிளம்புறா. உடனே பாக்கணுமே எங்க சும்மா இருப்பாங்களா, அப்படியே ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுது. இந்த சிங்கத்தவே ஒரு பக்கம் அசைச்சு பார்த்துட்டாடா, இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறதுக்கு அப்படியே டக்குன்னு நில்றா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு அப்படியே சும்மா கொளுத்தி அப்படியே வயிறு ஏறுற மாதிரி அந்த ஷூ ஏறின்னு சொல்லிட்டு ஷூவை பத்தங்கிறாங்க. ஷூ எரியுது. என்னக்கா லூஸ் மாதிரி பண்ணிருக்கேன், உன்னை நான் எந்த அளவுக்கு நினைச்சுனேன், ஆனா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சின்ன பொருள மாதிரி இறங்கி வேலை செய்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஆமாண்டா நான் அந்த அக்கா உனக்கு ஒன்னொன்னு பார்த்து பண்றல, உனக்கு அசிங்கமா தான் தெரியும், அந்த அக்கா அருவாப்பதான் தெரியும். ஆனா சின்ன குழந்தைல நீ எங்கெங்க ஓடுவ ஆடுவ, உனக்காக பார்த்து ஒவ்வொன்னு பண்ணி இம்மா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்ல, பாசம் இல்ல, எவ்வளோ ஒருத்தி இப்ப வந்தவளுக்கோசரம் எந்த அக்காவே அசிங்கப்படுத்துறல. தாங்க முடியல, இதுக்கப்புறம் இந்த மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம அரவிந்த் ஒரு பக்கம் விஜய் சார் அந்த ஷூவை வாங்கிக்குவாங்க சார் சைலண்டா, விஜய் மல்லிக்கு ஏதோ 9 போது விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க சும்மா இருங்க அரவிந்த், எல்லாமே ஒரு லிமிட் தான், எங்க அக்காளுக்கே இது இருந்ததுனால நான் இப்படிதான் இருந்திருப்பேன், இவங்க பேசுறதெல்லாம் தப்பா. டே அவன் இந்த வீட்டு ஒரு சோபா கட்டுல அந்த மாதிரி தானடா அக்கா, அது அப்ப இப்போ என் பொண்டாட்டி மட்டும்தான் அவ, மத்தபடி இந்த வீட்டுல சோபா கட்டல, அந்த வீட்டுல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற லெவல்ல சொல்றாரு. இதை பார்த்துருந்த மல்லிக்கு ஒரே கொண்டாட்டம், அப்படியே சும்மா தலை கீழே குச்சி அப்படியே சும்மா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு பக்கம் ஆனந்தம்னா ஆனந்தம், அரவிந்த் பாக்குறாரு, நான் மல்லி ஓகேவா எப்படி சேர்த்தி, நான் தான் சொன்னல இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது, ஆனா 2 நாள்லயே உண்மை வாயில வந்துருச்சு. இதுக்கு மேல அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த லவ் ஸ்டார்ட் ஆனதுல நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் புகையுது. ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து அரவிந்த் சொன்ன மாதிரியே பேசாம எவனாலும் ஒருத்தன் கிடைக்கிறனா பார்த்து தலையாக நீட்டு போயின்னு இருந்தா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இவங்க கூட சண்டை போட்டு நாம எதனா பண்ணி ஜெயிக்கவா போறோம், வேணாம் விடுங்க, இதுக்கு மேலேயாவது நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சூப்பருங்க. இந்த எண்ணம் வந்த அப்புறம் வேற எதுவும் பண்ண தேவையில்ல, வாழ்க்கையில இவங்க ஜம்முன்னு ஜமாயா இருக்க போறாங்க. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி ஆனதை வச்சு போனது போச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பார்ப்போம் என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. பா அந்த ஷூவை ஏன்பா இப்படி பத்த வச்சு எரிச்சுன்னுக்குறாங்க, என்னாச்சு ராஜா, எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. சரி வர அவங்க என்ன ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா, அவங்களுக்கு மல்லியம்மா பார்த்தாவே ஆகல, மல்லியம்மா இதே மாதிரி கொளுத்திடுவோன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறோம் சொரைஞ்சு விட்டுன்னு இருக்காங்க. அடியா உன்னை அடிச்சா சரியா போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பார்த்துன்னு இருக்கா. ஏன்னா அங்க இங்களே அப்படியே சண்டை மேல சண்டை போட்டு வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சு இருக்குது. இவன் ஒரு பக்கம் வயிற்றுல கொட்டிட்டு வந்துக்கிறாளே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், யோசிடா தீரா பசிய தீக்கா யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்லுது. ஆனா என்னதான் யோசிக்க போறாங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கை ஒரு வட்டங்க, அந்த வட்டத்துல இங்கதான் ஆரம்பிக்கலாம், அப்படி இங்கதான் ஆரம்பிக்கலாம், எங்க ஆரம்பிச்சாலும் அந்த வட்டத்துல ஒரு புள்ளியில வந்து நின்றுதான் ஆகணும். அந்த மாதிரி திருப்பி நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது, எப்படி பிரச்சனைகள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழப்பின்னு போயின்னு இருக்கு இந்த உலகம். இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிச்சு இந்த இடத்துல நான் தான்டா கிங் ஆஃப் த உமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அப்படின்றதா கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ராஜு என்னதான் ஆட்டம் போட்டாலும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இனிமே ராஜோட பருப்பு இந்த வீட்டுல வேகாதுங்க. அவங்க பருப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல பேச்சே இல்லை. இனிமே நம்ம மல்லியோட பேச்சு தான், ஆட்டம் தான் ஆரம்பம். நம்ம ரஞ்சித் வந்து பேசாம அரவிந்தாவே கல்யாணம் பண்ணு, அரவிந்தம் பேச்சும் நல்லா இருக்கு,
நம்ம அடிச்சாலும் வாங்கிக்குவான், திட்டினாலும் வாங்கிக்குவான். இந்த மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி கணவன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால இவனமே பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உண்மைதான் போல. சரி விடு, ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தோஷம்ன்றது எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். அனுபவிச்சுன்னு நம்ம போனாதான் வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டு இல்ல நோ கசுக்குது குசுக்குதுன்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துப்போம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இனிமே பார்க்கறதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 போயின்னு இருக்காங்க. வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஒரு பக்கம் பாடி விட்டாலும் இந்த பாட்டுக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு போன் வருதுங்க. அதை பேசியே தீரணும், அதெல்லாம் பேசலன்னா ஒரு பக்கம் மிகப்பெரிய பூகம்பமே அடிச்சிடும் நம்ம மல்லியை பத்தி தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.